யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்டஃப் எண்ணெய் கத்திரிக்காய், மசாலா ஸ்டஃப் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி வேணால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இதில் நோ ஆனியன் நோ கார்லிக்கில் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ எல்லாருக்கும் நிச்சயமாக இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்ல சுட சுட சாதத்தில் இந்த எண்ணெய் கத்திரிக்காயை போட்டு சாப்பிட்றதே பிரமாதமாக இருக்கும். பிடிக்காதவாளே இருக்க மாட்டா. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிஷ் இது. முன்னாடி ஒரு வெர்ஷன் ஆஃப் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணியிருக்கோம், அது வேறு மாதிரி. இது நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம், இது வேறு மாதிரி. ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் நம்ம. ஸோ அடுப்பில் இல்பச்சட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கத்திரிக்காயை முன்னாடி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 4 கட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டையை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன். இந்த இதெல்லாமும் எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஏன்னா உள்ளுக்குள்ளே உப்பு பிடிச்சிக்கணும் இல்லையா, அதனால் லைட்டாக உப்பு தடவிடுங்க. ஃபஸ்ட்டு இவ்வளோண்டு தான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு தடவினெல்லாம் போதும். ஸோ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை அப்படியே மெதுவாக வதங்க விடுங்க. இது வதங்கட்டும். சைமல்டேனியஸ்லி நான் ஒரு சாமானாக இதில் எடுத்துக்கிறேன். ஜீரகப்பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க. மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், காரப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், இது ஆம்ச்சூர் பொடி, இது ஒரு 1/2 டீஸ்பூன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சோம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 டீஸ்பூன். எல்லாருக்கும் இது தெரியும்னு நினைக்கிறேன். இது தனியா பொடி 2 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டீஸ்பூன் வெறும் காரப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் சோம்பு பொடி, இது ஆம்ச்சூர் பொடி. இதில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க கசூரி மேத்தி கசக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவலுக்கு இது வதங்கினா போகிறோம். திருப்பி நம்ம அதை கொதிக்க விடுவோம். பார்த்தெல்லாம் உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கத்திரிக்காயெலாம் நல்லா இதாகிருக்கு தெரியுறதா. இந்த ஸ்டேஜ் இருந்தால் போகிறோம். இதை நம்ம ஆற விடலாம். அடுப்பை அணைச்சிடுறேன். ஏன்னா இதை எடுத்து இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணணும் நம்ம. ஸோ அதனால் இது கொஞ்சம் ஆறட்டும் நல்லா. ஸோ இதில் நாட்டு சர்க்கரை நான் ஒரு 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணுவேன். உங்கள் சௌகரியம். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இது தவிர இதில் தயிர் ஒரு 2 ஸ்பூன் போடும். தயிரும் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெயும் விடணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்டஃப் பண்ணுங்க. இப்படி ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. அப்படி தெரியுறதா? மாதிரி எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிடலாம் நம்ம.
ஸ்டஃப் பண்ணிட்டோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம். இந்த இதையும் போர்ஷனையும் அப்படியே இந்த இதில் ஆட் பண்ணிடலாம். முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருந்தோம். இப்போ இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறோம். ப்ளஸ் இது மேலே இந்த தட்டு மேலே ஒட்டின்னு இருக்கிறதுலாம் விட வேண்டாம். கொஞ்சமாக, அதாவது ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் புளி எடுத்து இது ஃபுல்லாக நல்லா வேகட்டும். நல்லா கொஞ்சம் நாளைக்கு கெட்டியாகட்டும். எல்லாம் நம்ம பார்க்கலாம். இது மூடி போட்டு நல்லா வதங்கிறதுக்கு விட்டுடலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். இது அப்படியே ஃபுல்லாக நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கிறதோடலாம் சேர்ந்து இது கொதித்து நல்லா கத்திரிக்காயும் வதங்கி இதாகணும். இது நல்லா ஒரு மூடி போட்டுடலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தேன்னா நல்லா ஒரு மீடியம் ஹையில் வச்சு கொதிக்க விட்டுருந்தேன். நல்லா ஜோராக ரெடி ஆகிடுத்து. நல்லா கத்திரிக்காயெல்லாமும் வெந்தாச்சு, மசாலாலாமும் நல்லா ஜோராக திக்காயிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் இது என்னென்னு கேட்டால் வறுத்த நிலக்கடலை பொடி. இது நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுவேன். இது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். அதில் கரக்கரான்னு பவுடர் பண்ணிக்கோங்க போகிறோம். பார்த்தேன்னா தெரியும். சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதே அவ்வளோ ஜோராக இருக்கும். இது மேலே கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்கோ. இந்த எண்ணெயெல்லாம் வரும். அதுக்கப்புறம் அழகாக அப்படியே எடுத்து நீங்கள் பரமாறினேன்னா ஜோரான ஸ்டஃப்டு பிரிஞ்சால், மசாலா ஸ்டஃப்ட் பிரிஞ்சால், ஆந்திரா ஸ்டைல் ஸ்டஃப்டு பிரிஞ்சால், நோ அனியன் நோ கார்லிக்கில் ஜோராக ரெடி ஆகிடுது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் லெவல் மட்டும் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி ஏற்றிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நான் கொஞ்சோண்டு வெல்லம் போடுவேன். வெல்லம் வேண்டாங்கிறவா போடாதீங்கோ. அது வந்து உங்களுடைய சௌகரியம். பட் அந்த சின்ன நெல்லிக்காய் சைஸ், சின்ன நெல்லிக்காய் கூட இல்லை, கோலி குண்டு சைஸ் தான் எடுத்தேன் புளி. அது வந்து ஒரு 1/2 கப்பில் கரைச்சி விட்டேன்னா தான் அது நல்லா ஒத்தா மாதிரி ஆகும். எல்லாமே ஜோராக ரெடி ஆகிடுது. ஸோ ஸ்டஃப்டு பிரிஞ்சால், மசாலா ஸ்டஃப்டு பிரிஞ்சால் ரெடி ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.